செய்ய வேண்டும் என்று அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம் இவர்களோடு இந்த கரங்களில் முற்றிலுமாய் தாழ்த்து பேசும் மூலம் தான். ஆமென். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். இந்த நாளிலும் கூட நம்ம எபிரேய நிருபத்திலிருந்து 92வது பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். 13ஆம் அதிகாரம், எபிரேயர் அதிகாரம் 13, கடைசி அதிகாரத்துல இதுக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு இறுதி உபதேசங்கள். இன்னொன்னும் கொடுத்திருந்த ஆண்டவரும் அடுத்தவரை உபசரிப்பதும், அது அதற்குள்ள சப்டைட்டில். இந்த நாள்ல 13வது அதிகாரத்திற்குள்ளாக போகிறோம். இதுவரையில நீங்க எபிரேய புத்தகத்துல பார்த்தோமானால் பழைய ஏற்பாட்டில இருந்து ஒப்பிட்டு இறையியல் தியாலஜிக்கல் பாயிண்ட்ஸா நிறைய இருந்துச்சு. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், மோசேயும் இயேசுவும் எப்படி, பழைய பலி புதிய பலி, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, தூதர்களோடு ஒப்பிட்டு பிரதான ஆசாரியர்களிலே யார், மெல்கிசேதேக்கின் முறைமை, இப்படி அநேக பழைய ஏற்பாட்டு காரியங்களும் இறையியல் சம்பந்தமாக பேசணும் பார்த்தோம். ஆனா இந்த கடைசி அதிகாரத்துல இது புத்தகத்தை ஆக்கியோர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, சில ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் ஜனங்களுக்கு கொடுக்க முற்பட்டிருக்கிறார். இது மாத்திரம் பத்தாது, வாழ்க்கையில சில மாற்றங்களும் காணப்பட வேண்டும் என்று. இந்த 13ஆம் அதிகாரம் மற்ற அதிகாரங்களோட அது வித்தியாசம். இறுதி அறிவுரைகள் என்ற தலைப்புல உங்களுக்கு, இறுதி உபதேசங்கள் என்ற தலைப்புல உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பாகம் 92, இறுதி உபதேசங்கள். இறுதியாக கடைசியாக அவர் எழுதுகிறார். நிறைய இருக்குதானா இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது சின்னதா இருக்கும், ஆனா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நான் தள்ளி விட்டுட்டு போக விரும்பல. அதாவது மாதிரி 12ஆம் அதிகாரத்துல கடைசி பாகத்திலேயே ஒரு பகுதி இருக்குது, கடைசியாக பூமியை அழிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம அடுத்த வாரங்களுக்குள்ளாக நான் போகும் பொழுது உங்களுக்கு அவளை குறித்து எடுப்பேன். சோ இந்த நாள்ல 13ஆம் அதிகாரத்துல இந்த முதல் சில வசனங்களை பார்த்து விட்டு அடுத்த அதனுடைய வியாக்கியானத்திற்குள்ளாக போகலாம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கிடவு. நல்ல கவனிங்க, இது பிராக்டிக்கல் பாயிண்ட்ஸ், எப்படி வாழ வேண்டும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. இது ஒரு கடைசியாக கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை. நல்ல திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இது எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது. எபிரேயர்கள் கிறிஸ்துவை, அதாவது யூத மார்க்கத்தில் இருந்தவர்கள், யூதர்கள் தங்கள் சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறி, பின்பு சில மற்ற இதர யூதர்களின் நிர்பந்தத்தின் நிமித்தமாக இந்த மாறிய கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள் மீண்டும் யூத மதத்திற்கு வந்தபடியினால அவர்கள் செய்தது தவறு என்பதை சுட்டிக்காட்டி, நீங்கள் பின்பற்றுகிற இந்த கிறிஸ்தவ மதம் அதை காட்டிலும் மேலானது என்பதை சுட்டிக்காட்டி எழுதுகிறது தான் இந்த எபிரேய புத்தகம். ஆனா கடைசி என்ன சொல்றாரு, உங்க கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் சரிதான், நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க, பட் உங்களுடைய சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரியுங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவளை நினைத்துக் கொள்ளுங்கள். இது 3வது வசனம். நீங்கள் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஜஸ்ட் ஃபீல் அதர்ஸ் பெயின், அதான் சொல்ல வருது. அடுத்தது விவாக மஞ்சம், கனமுள்ளதாயும்
யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசிசிப்படாதுமாய் இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் உபச்சாரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். 5வது, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுமுதல் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. சரி, இதுல இருந்து நம்ம விளக்கத்திற்குள்ளா போறோம். சகோதர சிநேகம் நிலத்திற்கு கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். வேதத்திலிருந்து சில உதாரணங்களை பார்க்க போகிறோம். அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்களோ போல அவர்களை நிலைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுப்பு இருக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் அந்த பெயின் உண்டு, உங்களுக்கும் இது உண்டு. அடுத்தது விவாக மஞ்சம் கனமுள்ளதாயும் அசுசிப்படாதுமாய் இருப்பதாக. வேசிக்கலரையும் உபச்சாரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இதுல இருந்து தப்பிக்க முடியாது. பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை எப்போதும் என்று எண்ணுங்கள். ஸ்ரீ சகோதர சிநேகத்தை குறித்து வேதத்துல அநேக கருத்துக்கள் இருக்கு. ஆனா அது ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை இது பண்றாரு. யோவான்ல சொல்ற பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல. அதுதான் அந்த நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதுக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா பகைகள். உண்மை, நான் இருந்த சபைகள் எல்லாம் சமம் முடிஞ்ச வெளியே வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெடுத்து அடிக்காத கூட அவ்வளவு சண்டை நடக்கும். அவன் அதை செய்துட்டான், எதை செய்துட்டான். ஆண்டவர் சொல்ற, நான் உங்களில் அன்பா இருந்தது போல. ஏன்னா ஆண்டவர் நம்ம மீது காட்டுகிற அன்பு வித்தியாசமானது. நான் இப்ப பாவியாக இருக்கும் பொழுதுதான் என்ன சிநேகித்தார், இல்லைன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அதான் அந்த அன்பு. நாம அப்படி இல்லை, நமக்கு பிடித்தமானவங்களை தான் சிநேகிப்போம். அதான் இந்த இடத்துல சொல்ல வருகிற, நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்ன விஷயம் அப்படின்னா, ரோமர்களுடைய ஆட்சி காலம், கிரேக்கர்கள் அங்க 2 பலவகையான கூட்டங்கள். கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் ஒரு கூட்டம், கிரேக்க கிறிஸ்தவர்கள், கிரேக்க மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு கூட்டம், கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற யூத மார்க்கத்தில் உள்ளவர்கள். இது போக ரோம ஆளுநர்கள். இப்ப இவர் என்ன சொல்ல விரும்புற அந்த இடத்துல, எல்லாம் சரிதான், ஆனால் என்னுடைய சீஷர்கள் என்பதை நீங்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதாவது நம்முடைய செயல்கள், நடத்தைகள், பார்வைகள், சிந்தைகள் இடங்கள்ல சில சமயங்கள்ல இந்தியாவிலேயே நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இவங்க என்ன கிறிஸ்தவர்களா அந்த ஆட்டம் போடுறானுங்க. சிலவர்கள் பேசக்கூடிய தகாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அவருடைய நடைமுறைகள், உடைகள், பாவனைகள் எல்லாமே கிறிஸ்துவையே சந்தேகப்படும்படியாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நடந்து கொள்ளுங்கள். ரோமர்ல சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதா. அப்படின்னா என்ன தெரியுமா மாயமற்ற அன்புன்னா? சிலவங்க அன்பு சபையில பயங்கரமா இருப்பாங்க. அது எப்படி? இந்த சர்ச் வந்ததுன்னு அதுக்குன்னு ஒரு பாஷை மாறிடும். சபைக்கு வந்த உடனே மோஸ்ட்லி கிறிஸ்தவருடைய பாஷை எல்லாமே பிரைஸ் லார்ட், பிரதர், சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. ஆனா அதே இது வீட்டுக்கு போனதும் அவன் வந்திருந்த வருத்த பார்த்தீங்களா, அவன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, அப்படி அவனுக்கு வந்திருக்கிற வாழ்வு தவறான முறையில அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறது. தான் நீ உண்மையிலேயே ஒரு மனுஷனை பார்த்து, சிலவங்கெல்லாம் பார்த்து நான் பார்த்துருக்கிறேன், நேரில் பேசும் பொழுது தேனொழுக பேசுவாங்க அந்த நபர்கள்ட்ட, பின்னால அவர்களை குறித்து தவறாக பேசுறது. இதெல்லாம் அந்த
அந்த ஜனங்களுக்கு மத்தியில காணப்பட்டபடியினாலதான் எபிரேய புத்தகத்தை ஆக்கியன்னு இதை எழுதுகிறார். நீங்க மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், இன்னொன்னு கனம் பண்ணுகிறதுல முந்திக்கொள்ளு. இந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில அது ரொம்ப ஒரு பிரச்சனை. கனம் பண்ணுறதுங்கிறது இவன் என்ன பெரியவனா, நாம என்ன கனம் பண்றது? எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். கனம் பண்றதுன்னா உண்மையிலேயே கனம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பாயிருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை. இது ராஜாவை கனம் பண்ணினாலும் தேவனை பயந்திருந்தவர்கள் தான் இந்த மற்றவர்களை கனம் பண்ணுகிற எண்ணம் வரும். இப்படி ராஜாவுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து அவரை கனம் பண்ணலன்னா மற்ற மனிதர்களை நம்ம கனம் பண்றது முடியாத ஒரு காரியம். இது என்ன திருப்பி பாருங்க எங்க கொண்டு சேர்க்கிறாரு. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார், பிசாசின், அதாவது அன்பு செலுத்தாதவன், கனம் பண்ணாதவன், தேவனுக்கு பயப்படாதவன் பிசாசின் பிள்ளைகள். அதான் தெளிவா அந்த வசனம். தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசனுடைய பிள்ளைகள் என்னார் என்று வெளிப்படும். ஒரு மனுஷன் மற்றவர்களை கனம் பண்ணும் போது தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது இவன் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பது வெளிப்படும். நம்முடைய செயல்பாடுகள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷன் இவன் என்று காணப்படுத்ததற்காக இருக்க வேண்டும். நிறைய இடங்கள்ல அது கிடையாது. நீதியை செய்யாமலும் சகோதரர்கள் அன்பு கூறாமலும் இருக்கிற எவரும் தேவனால் உண்டாவன அல்ல. தெளிவா அவருக்கு பாருங்க. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கு. சிலவங்களுக்கு அப்படி இல்லை. நம்ம நேசிக்கிறவங்களை, நமக்கு உதவி செய்கிறவர்களை மாத்திரம் கனப்படுத்துவோம், நேசுவோம். அப்படி இல்லை, எல்லாரிடமும் நீங்க இருக்க வேண்டும். சில சமயங்கள்ல அது நம்முடைய வாழ்க்கையில இன்பார்ன் நேச்சரா கொண்டு வந்துடும். முன்ன பின்ன தெரியாதவங்களால இருக்கலாம், ரோட்ல போகக்கூடியவங்களா இருக்கலாம், நமக்கு தெரிந்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம், அதே சமயத்துல தெரியாதவர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா, முந்தினதுல உங்க சரீரத்தை போல நேசிங்கிறது. இது பிராக்டிக்கலா வர்றது நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் தான். ஆனாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீதியை செய்யாமலும் அன்பு கூறாமலும், அதாவது நம்ம தேவனுக்கு பயந்து நீதி செய்யாதவன், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், அதான் நீதி. அவன் தேவனால் உண்டாவனல்ல. இன்னும் மேல எப்படி ஒப்பிடுகிறாருன்னா, இதுல பிசாசின் பிள்ளைகளுங்கிறார், தேவனால் உண்டானவன் அல்ல என்கிறார். 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? இதுக்கு அடுத்த வசனம், காயினை போல நீ கொலைகாரனுங்கிற, கொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டும். இது காயினுக்கு சமம். எதனால கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நம்ம சொன்னானே. தொடர்ந்து உங்களை கம்ஃபர்ட் பண்றாரு, என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாது. அப்போ என்ன அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு செய்கிறது என்னன்னா, ஒரு மனுஷன் மற்றவர்களோடு சிநேகத்தை இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகித்தது போல சிநேகிக்கவில்லையானால் அவன் காயினை போல ஒரு கொலைகாரன். ஏன்னா அவன் அப்படி அதாவது சிநேகிக்காதவனுடைய கிரிகள் பொல்லாதவைகளும் அவைகள் நீதி நிறைந்ததாகவும் இல்லை. அதுதான் அவர் சொல்ல வருகிறார். அதனால அப்படி நம்ம சிநேகிக்கும் பொழுது, நம்ம சபையில உள்ளவங்க, இப்ப நாங்கெல்லாம் அங்க வந்திருக்கிறோம், உங்களோட சபையில ஏதாவது சேர்ந்திருக்கிறோம், எனக்கு முன்ன பின்ன யாரும் எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவங்களும் எங்ககிட்ட சிநேகிக்கிறது, நாங்களும் அவர்களோட அதிக சிநேகமா இருக்கிறோம். ஏன் ரொம்ப வருஷமா பழகுன மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க, வர்றாங்க போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு மத்தியில இயேசு நம்முடைய பொதுவான சகோதரனாக இருக்கிறபடி இந்த சிநேகம் வராது வெளி. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த சிநேகம் தொக்கி நிற்க வேண்டும். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுவதற்குடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு
உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இதுல பாருங்க, அப்படி அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பயக்கிறவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சகோதரன் என்று வரும் பொழுது உடன் பிறந்தவர்கள் மாத்திரம் அல்ல, எல்லாருமே. மனுஷ கொலைபாதகன் அவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். திருப்பி இன்னும் கட்டம் பண்றாரு. நீ தேவனுடைய புள்ள அல்ல. இந்த முந்தின வசனங்களை பார்த்தோம்னா, காயினை போல நீ கொலைகாரன், நீ பொல்லாதவன், நீதி செய்யாதவன். சகோதர சிநேகத்திற்கு அவ்வளவு விளக்கங்கள் இந்த வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப ஆதி அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்துல ஒரு மனதோடு கூடி வந்தார்கள். ஏன்னா அந்த அன்புனால, இயேசுனுடைய அன்புனால கட்டப்படும் பொழுது ஒருமனப்பட்டு வந்தபடியினால்தான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருநாள். நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய நாம் செல்லுகிற சபைகளில ஒரு ஐக்கியம் இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில பரிசுத்த ஆவியை பொழிந்தருள முடியும். அவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அவன் தான் மற்றவர்களை நேசிப்பான். நித்திய ஜீவன் இல்லாதவன் மற்றவர்களை நேசிக்க மாட்டான். அவனுக்கு மரணம் தான் உண்டு. அதான் சொல்லுகிறது, நாம் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நித்திய ஜீவனுக்கு பங்காளியாக இருக்க முடியாது. அவன் ஒரு கொலைபாதகனுக்கு சமம், காயினை போல. கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன். அதாவது எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு அன்பை குறித்து இந்த வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் அதே சமயத்துல இயேசுவை பாருங்க, தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஏன்? நாம பாவியாக இருக்கும் பொழுது நமக்கு ஜீவனை கொடுத்தோம். அதே போல நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கும். ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாயிருந்து சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? இப்ப இதுல என்ன மெயினா சொல்ல வர்றாருன்னா, கிரியைகள் முக்கியமானது. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கணும். இந்த அன்புங்கிறது இட் ஷுட் பி அவர் டே டு டே லைஃப். நாங்கெல்லாம் அந்த நாட்கள்ல, அந்த நானும் என் மனைவிமானாலும் சரி, யாரு அந்த நாட்கள்ல கொஞ்சம் நல்லா இருக்கும், வெளிநாடுகள்ல இருக்கும் பொழுதெல்லாம் வீட்டுல உட்காந்து சும்மா இருக்கிறது கிடையாது. யாரும் சோகம் இல்லைன்னா உடனே போயிடுவோம், ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுவோம், ஜெயிலுக்கு கூட ஓடி போய் பார்க்க போயிருக்கோம். எந்த அன்பு நிமித்தமாக எங்களோடு உடன் பிறந்தவங்கள தேவ பிள்ளைகளுக்கு மேல அவ்வளவு ஒரு பாசம். நம்முடைய அன்றாட ஜீவிதத்துல இது ஒரு பார்ட் ஆஃப் அவர் ஷுட் பி பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்ம சீஷனாக இருப்போமானால் இதை செய்ய வேண்டும். நிறைய இடங்கள்ல இந்த இதே கிடையாது. அவன் என்ன பாடுபட்டாரு, நமக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்க. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, சகோதர சிநேகத்திற்கு அடுத்ததாக சொல்றாரு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அதே 18ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் உண்டு. ஆபிரகாம் இருக்கும் பொழுது அது ஒரு அறியாமல் உபசரித்த, முதல்ல தெரியாது ஆபிரகாமுக்கு வந்தது யாருன்னு. 18ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மம்ரையின் சமபூமியில அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இங்க எழுதிருக்கு கர்த்தர் தரிசனமானார், ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியாது அது கர்த்தர் தான் அப்படின்னு. அவன் பகல்ல உஷ்ண வேளையில் கூடார வாசல்ல உட்கார்ந்திருந்து அவன் பாக்குறான், அவன் 3 புருஷன் வீட்டை நோக்கி வர்றாங்க. அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவிய மரத்தடியில் சாய்ந்து கொண்டு.
ஏன் நீங்க சொல்லலாம், எதுக்கு ஆண்டவரே அப்படிங்கிறப்போ இசை ஹாஸ்பிட்டாலிட்டி மத்திய கிழக்கு நாடுகள்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல அந்த நாட்கள் இப்பதான் எண்ணெய் வளம்லாம் வந்த பிறகு அந்த நாடு செழிப்பாயி பெரிய வீடுகள் எல்லாம் கட்டி மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாம் இருக்கு. அப்படி அந்த நாட்கள் அப்படி இல்லை, வனாந்தரத்துல ஆங்காங்கே இருப்பாங்க. வனாந்தரத்துல ஒரு இடத்துல டென்ட் போட்டு நோமாத்ஸ், எந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறதோ அந்த இடத்துல டென்ட் போட்டு இருப்பாங்க. மனுஷ முகங்களை பார்ப்பதே அரிது. அப்ப யாராவது இந்த மாதிரி வழிபோக்கர்களாக வந்துட்டாங்கன்னா அவங்க ரொம்ப தே கெட் எக்ஸைட்டட். ஈவன் டுடே நாங்க தங்கி இருக்கிற பில்டிங்கள் எல்லாம் வந்து எங்க கூட லிப்ட்ல வருவாங்க. இப்ப நான்லாம் ஒரு அபுதாபில ஒரு 18 மாடி பில்டிங்ல இருந்தேன், 18வது மாடியில இருந்தேன். நான் இருந்த பில்டிங்ஸ்ல நிறைய ஆரப்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு நாங்க டெய்லி டியூட்டிக்கு போகும்போது வரும்போது அவங்கள பாக்குறதுனால எங்களை அவங்க கிரீட் பண்ணுவாங்க. எப்போதும் அங்க ஒரு பழக்கம் உண்டு, கிரீட் பண்றது, சலாம் அலைக்கும், ஆமா, அல்லது குட் மார்னிங். மோஸ்ட்லி சலாம் அலைக்கும்பாங்க, நாங்களும் அலைக்கும் சலாம். இங்கதான் கிடையாது நம்ம ஊர்ல. அங்கெல்லாம் எங்க நாங்க எங்க போனாலும் சும்மா அப்படி திடீர்னு எங்க ஹாஸ்பிட்டல்ல முன்பின் தெரியாத ஒரு டாக்டரை பார்த்தா கூட ஒரு ஹாய் அப்படின்னு பாரு, நாங்களும் ஹாய்னு போவோம். அந்த அந்த பழக்கத்துல இந்தியாவில வந்து நானும் திருப்பி போன ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாய்னு சொன்னா கண்டுக்கிடாவும் போறாங்க. என்னடா பைத்தியமா என்ன பார்த்து ஹாய் சொல்லிட்டு போறான் அப்படின்னு. அங்க அப்படி கிடையாது. முன்ன பின்ன யாரும் தெரியாட்டியுமே லிப்டுக்குள்ள நான் தனியா நின்று இன்னொரு நபர் வந்துட்டாருன்னா சலாம் அலைக்கும் பாரு, கேஃபாலக்கும், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா. அது ஒரு நல்ல ஒரு பண்பாடு பார்த்துங்க. இப்ப இந்தியால கொஞ்சம் கொஞ்சம் அந்த பழக்கங்கள் வந்துகிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, லிப்ட் விட்டு அவங்க இறங்கும் போது திருப்பி நம்மளை கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு வா, சாப்பிட்டு போலாம், ஃபதல் ஃபதல் தான், வீட்டுக்கு வா, கம் அண்ட் ஹேவ் லஞ்ச் வித் அஸ். அது விளையாட்டுக்கு உண்மையிலே கூட போனா நம்மள விட மாட்டாங்க, நல்ல சாப்பாடு அது இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க அவங்க கலாச்சாரத்திற்குள்ள இருக்கு. அதே மாதிரிதான் ஆபிரகாம் இந்த இடத்துல அவங்களுக்கு அழைக்கிறாரு, வாங்க தயவுசெய்து வந்துட்டு போங்க. ஏன் தெரியுமா, நாளைக்கு இவங்க எங்கேயாவது போகும்போது தேவன் நிச்சயமா அவர்களையும் கவனிக்க ஒரு கூட்டம் இருக்கும். இது அவங்களுக்குள்ள பண்பாடு. நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன், காலெல்லாம் கழுகி மரத்தெடுத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படின்னு. அடுத்தது சொல்றது பாருங்க, நீங்கள் உங்களை இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், போலாம், நீங்க ரொம்ப தூரம் பயணப்பட்டு வருகிறீங்க, இதற்காகவே அடியேன் இடமறைக்கும் வந்தீர்கள் என்றார். நீ சொன்னபடி செய்கின்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்துல போய் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, சாரா கிட்ட, மாவு பிசைஞ்சு அப்பஞ்சூடு, 3 விசிட்டர்ஸ் நமக்கு வந்திருக்காங்க, ஆனா இது தேவனிடத்திலிருந்து வந்தவர்களும் தெரியாது, அதை அறியாமல் உபசரிக்கிறாங்க இவங்க. அதான் உள்ள பியூட்டி. ஆபிரகாம் அந்த நேரத்துல மாட்டு மந்தைக்கு ஓடி நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்தான். அவன் அதை சீக்கிரமா சமைச்சு வெண்ணையும் பாலையும் இது கன்றையும் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் புசித்தார்கள். இதனால நடந்தது என்ன தெரியுமா, அவங்க சாப்பிட்டு அதோட போகல, ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருவதை அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்களை காட்டி வானத்து நட்சத்திரங்களை கூட ஒன்னு சந்ததியை நான் மாற்றுவான்னாரு. அதே 18வது அதிகாரத்துக்கு நாம போலாம் பாருங்க. அதிகாரமும் 18ல தொடர்ந்து பார்ப்போம். நான் இங்க வந்து 7, 8ஆம் வசனம் வரதான் இருக்கு, தொடர்ந்து பாருங்க. ஆபிரகாம் எல்லாம் கொண்டு குடி புசித்தார்கள். அப்பதான் கேக்குறாங்க, உன் மனைவி சாராள் எங்கே? 9ஆம் வசனம். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார்.
அப்பொழுது அவர் உற்பவ காலத்தில் திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்துல திரும்ப வருவேன், உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இதை கேட்டுட்டு சாராள் நகைத்து கொண்டிருந்தாள். ஏன்னா இவங்க வயது சேர்ந்த முதிர்ந்தவர்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அதனால சாராள் தன் உள்ளத்துல நகைத்து கொண்டு இருக்கிறார். நான் கிழவி, என் ஆண்டவன் முதிர் வயது, இதுக்கிடையில எப்படியாக இதெல்லாம் நடக்கும்? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மையோ என்று சொல்வார். இசை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இவங்க உபசரித்தது நிமித்தமாக அங்க செயல்படுகிறதை பார்க்கும். சமயங்கள்ல நமக்கும் அப்படி நடக்கும். நமக்கு யார் வர்றாங்க போறாங்கன்னு தெரியும். ஆண்டவர் சமயங்கள்ல அதான் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த சிறியவர்களில் நீங்க என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தோம். எப்போ ஆண்டவர் உங்களை செய்தோம்? நம்முடைய நடைமுறை பாவனைகள், நாம் செய்கிற செயல்பாடுகள், நம்ம கவனிக்கிற கவனிப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். அதற்கு தக்கதான பலன் உண்டு. அதுக்கு அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ் இவங்களதான் கவனிப்பேன், அவங்கள கவனிக்க மாட்டேன். கிளாஸஸ் எல்லாம் கிடையாது. பாருங்க, ஆபிரகாம் முன்பன் தெரியாத 3 பேருக்கு வீட்டுல போய் கண்டு அடிச்சு அந்த அம்மாவும் கோவப்பட்டு இருக்கலாமே. எவனும் 3 பேர் வராங்க, நாங்க எதுக்குங்க இங்க நான் சமைச்சு அதெல்லாம் கொண்டு கொடுக்கணும்? ஆனா அவங்க தேவனுக்கு பயந்த பிள்ளைகள். அப்பதான் 14 சொல்லு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் திரும்ப வருவேன், சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்பதான் அவ சொல்ற, நான் நகைக்கல, இல்லை நீ நகத்தாயன். அதுக்கு பிறகு சோதோமை குறித்து ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறப்பேனோ? இங்க 3 பேர் வந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில பாத்தீங்கன்னா இவர்கள் அந்த 3 பேரை ரிசீவ் பண்ணி அவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டபடினால அவர்களுக்கு எப்படி சந்ததி உருவாகும், எப்படி பூமியில் உள்ள அம்சங்கள் இவர்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை சொல்லி உற்சாகப்படுத்துகிறது பார்க்க. அடுத்தது, இப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் லோத்து எங்க சோதம் குமாருக்கு செய்ய போவதை மறைப்பேனோ? பாருங்க, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதே ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாமை குறித்து நல்ல ஒரு சாட்சியம் கொடுக்கிறார். தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீதி நியாயம் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு சாட்சி சொல்ல மாத்திரம் அல்ல, சோதம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதனால அதை நான் அழிக்க போகிறேன் என்பதை ஆபிரகாமுக்கு சொல்லி வெளியிட்டான். அப்பதான் ஆபிரகாம் கேட்கான், துன்மார்க்கனோட நீதிமானை அனுப்பியரோ? 50 பேரு 40 பேரு இப்படி வந்தா அழிப்பீரோ? இப்படி ஒருத்தரா கேள்வி கேட்டு வந்து கடைசியாக ஆண்டவர் அவருக்கு எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி வெளிப்படுத்துகிறோம். ஆமா, அழிக்க மாட்டேன், 10 பேர் இருந்தா போதும். இதுல ஒரு ஆளு ஆபிரகாம் 3ல ஒரு ஆளு ஆபிரகாம் கூட தங்கியாச்சு. அடுத்த 2 பேர் என்ன பண்றாங்க? 19ஆம் அதிகாரம் வரும் பொழுது சோதம் குமாருக்கு போறாங்க. இந்த பாருங்க, அந்த 2 தூதரும், முதல்ல 3 பேர் வந்தாங்க, இப்ப 2 தான். சோதமுக்கு வந்தார்கள். அங்க பாருங்க, அங்க லோத்து உட்கார்ந்து இருக்காரு. இவனுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை பாருங்க. அந்த லோத்துவும் எதிர்கொண்டு போய் தரமட்டும் குனிந்து,
நம்ம ஊர்ல ஒருவேளை அன்னைக்கு மொபைல் இருந்துச்சுன்னா உடனே ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்லிப்பாரு, மகா 2 பேர் வந்திருக்காங்க, கவனிச்சுக்கா. இவனும் அதான் சொல்றான், ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்திரி தங்கிட்டு காலையில போகலாம். சோதோம் குமாரா ஒரு துன்மார்க்கப்பட்டணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்படி இல்ல, வீதியிலே ராத்தங்குவோம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அந்த 2 பேரும் அவனிடத்துக்கு திரும்பி வீட்டுல பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, வெறும் ஹாஸ்பிட்டாலிட்டி மாத்திரம் இல்ல, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்க போனா பாருங்க. லோத்து அவங்கள விசாரிச்சது மாத்திரம் அல்ல. தொடர்ந்து இந்த 19ஆம் அதிகாரத்துக்கு வரும். விருந்து பண்ணினா அவர்கள் புசித்தாங்க. 4ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நாலா திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து, உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வரும். மோசமான ஜனங்கள், துன்மார்க்க ஜனங்கள். சோதம் குமாரனால உங்களுக்கு தெரியும். அப்ப லோத்து எந்த அளவுக்கு பாருங்க, மென்டாலிட்டியை பாருங்க. அதனால அங்க நான் எதுல இருந்து வர்றேன், எபிரேயர் 13:1 இருந்து, தேவதூத் நீங்க உதவி பண்ணுங்க, நீங்க உங்களை அறியாமல் தேவதூதர்களுக்கு செய்தது, அதுதான் உங்களோட சம்பவம். லோத்து வெளியே வந்து என்ன சொல்றான், அந்த ஜனங்க துன்மார்க்கமான ஜனங்கள்ட்ட சொல்றான், அப்படி செய்ய வேண்டாம், தயவு செய்து ஒண்ணு செய்யுங்க. வந்த ஜனங்கள்ட்ட அவங்க ஆண் புணர்ச்சிக்காரர்கள், இந்த ஊர் ஜனங்க வந்து அவன்கிட்ட தவறா நடக்கிறதுக்கு ஒரு வந்த 2 கெஸ்டுகள் அவங்க வீட்டுல தங்கி இருக்கிற 2 பேரையும் வந்து தவறாக நடப்பதற்கு முற்படுகிறாங்க. லோத்து என்ன சொல்றாரு, இந்த பாரு, புருஷர் அறியாத 2 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்க என்கிட்ட இருக்காங்க, அவர்களை வெளியே கொண்டு வரேன். அந்த 2 பிள்ளைகள்ட்டையும் உங்க இஷ்டப்படி நடந்துக்காங்க. ஆனா இவங்க வந்து என்னுடைய கெஸ்ட், என் கூரையின் நிழலில் வந்தபடினால் இவர்களுக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். எவ்வளவு பயங்கரம் யோசிச்சு பார்த்தீங்களா? தன்னுடைய நம்ம ஊர்ல இருந்தா தாயார் முதக்காரிய தாயார அடிச்சே கொண்டிருப்பாங்க. என்ன என் பொம்பளை பிள்ளைகளா அந்த பொறுக்கு பேர்களுக்கு நீ வெளியே அனுப்புறியா? எவனோ முன்பு தெரியாத 2 பேர் வந்திருக்கானுங்க இல்லையா? அந்த நாட்கள்ல அவ்வளவு அந்த அளவுக்கு அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா கடைசி என்ன ஆகி போச்சு, லோத்துக்கு போற குறிப்பு இல்ல, அங்க இருந்து கொஞ்சம் அப்படியே ஆணி அடிச்சு உட்கார்ந்துட்டாரு. வந்த விருந்தாளிகள் கடைசி லோத்துவுக்க கைய பிடிச்சி 2 பொம்பளை பிள்ளைகளும் தாயாரையும் கொண்டு வெளியே போயிட்டு, அதுவும் எனக்கு ரொம்ப தூரம் எல்லாம் வர முடியாது, பக்கத்துல உள்ள மலைக்கு நான் வரேன். ஆனா அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கொண்டு போனதும் உண்மைதான், ஒய்ஃப் கல்லு தூணானது உண்மைதான். ஆனா அந்த துன்மார்க்கமான பட்டணத்துல வளர்ந்த பெண் பிள்ளைகளுக்கு தன்னுடைய தாப்பனார் கூட தவறாக நடந்தபடியினால 2 சந்ததி, அம்மோனியர் மோவாபியர் சந்ததி உருவாயிற்று. ஒரு பக்கம் உபசரிச்சது உண்மைதான், ஆனா அந்த 2 பிள்ளைகளும் அந்த துன்மார்க்க பட்டணத்திலிருந்து வந்தபடியினால பின்னாட்கள்ல மோவாபியர் அம்மோனியர் இஸ்ரவேலுக்கு எதிரான எதிரிகளாக மாறிவிட்டார். இன்னைக்கு அப்படிதான். அதனாலதான் இன்னைக்கு நீங்க அதுல இந்த வசனங்கள்ல பார்த்தா தெரியும்,
அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்க நடக்கிற முறைமையின்படியே நம்ம ஊர்ல சேர புருஷன் நல்லா இப்படி எல்லாம் செய்வோம். இது தேவனுக்கு பயந்தவர்கள் செய்கிற ஒரு காரியம் அல்ல. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். மோவாபியர், அம்மோனியர். சில சமயங்கள்ல நமக்கு இந்த மாதிரி நிறைய விருந்தாளிகள் வரலாம். அதுக்காண்டி எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க விருந்து கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஆனா ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு வந்தாலும் நமக்குள்ள ஒரு அந்த பண்பாடு இருக்கணும். சில ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் போனோம்னா இவன் எதுக்குடா வந்திருக்கான், எப்பவும் போவான். வந்திருக்கவங்கிட்ட கேட்பாங்க, டீ குடிக்கிறீளா, வேணுமா, தண்ணி கொண்டு வரட்டா. அது பழைய அந்த காலத்துல நான் சொல்லுகிற ஜோக் ஒண்ணு இந்த இடத்துல பொருந்துங்கிறனால சொல்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்துல விருந்தாளிகள் வரும் பொழுது அந்த வீட்டுல உள்ளவங்க, கன்னியாகுமரி மாவட்டமோ எந்த மாவட்டமோ இருக்கட்டுமே, விருந்தாளிகள் வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா. எப்படி வந்தவர் சாப்பிடுகாரோ இல்லையான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனா இவங்க அந்த வீட்டு வீட்டு உரிமையாளர்கள் அவர் வந்ததுமே அவர் நம்ம வீட்டுல எல்லாம் சாப்பிடுவாரா, எங்க வீட்டுல எங்க வீட்டுல எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னா சாப்பிடாதுங்க. வந்தவர் மன்னனுக்கு மன்னன். அவர் சொல்லுவாரு, நான் வேண்டான்னு சொல்லாலும் நீங்க சாப்பிடாம விடாம போறீங்க, நான் வேண்டான்னாலும் என்ன எப்படியாவது கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சிருப்பீங்க. அடுத்தது வீட்டுக்காரர் சொல்லுவாராம், அப்படியே நீங்க சாப்பிட்டாலும் பிள்ளைகளுக்கு எல்லாம் 5 பத்தம் கொடுக்காமல போவீங்க. இது ஒரு நகைச்சுவையாக சொல்லுகிறது. எப்பவுமே நீங்க என்னுடைய மதர்ல எங்க ஒய்ஃபுடைய அம்மா குறித்து சொல்லும் போது என் ஒய்ஃப் சொல்லுவோம், யார் கஞ்சி தண்ணி கேட்டாலும் அந்த காலத்துல அரிசியே கிடையாது. பசுமை புரட்சி வர்றதுக்கு முன்னால காலங்கள்ல அரிசியே கிடையாது. அப்ப கஞ்சி தண்ணி கேட்டா அந்த அம்மா என்ன செய்யுமா, கஞ்சி தண்ணி கூட கொஞ்சம் நிறைய சோறும் போட்டு நல்ல இது பண்ணி கொடுப்பாங்க. பசியா இருக்கும், கஞ்சி தண்ணி கேட்கறாங்கன்னா பசியா இருக்கும்னு அர்த்தம் அப்படின்னு. ஆனா அதுக்கு தக்கதாக தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். சில இடங்கள்ல நாம அந்த மாதிரி இறங்கி செயல்படும் பொழுது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா பொத்தல் பையில போட்ட கதையா தான் போகும். சமயங்கள்ல நிறைய இடங்கள்ல குடும்பங்கள்ல நடக்கிற காரியம். இன்னைக்கு நம்ம எங்க வீடுகள்ல அந்த நாட்கள்ல எல்லாம் வசதிகள் இருந்தபடினால ஒரு கிராமத்து ஜனங்களே சாப்பாடெல்லாம் கொண்டு போகும். அப்போ வசதி நெல் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, செய்யறது செய்யணும். சோ அதனால அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று வரும்போது நிச்சயமாக அதற்கு தக்கதான பலன் நமக்கு கடந்து. கட்டப்பட்டவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்களும் ஜஸ்ட் ஃபீல் த பெயின். அப்படின்னா பாருங்களேன், இந்த டெல்லியில எல்லாம் நடந்த சம்பவங்கள், கல்கத்தாவில் சிலவங்க எல்லாம் வேதனை துடிக்கிறாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்வி. தீங்கு அனுப்புவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது விவாக மஞ்சம். இது ஒரு முக்கியமான டாபிக் பைபிள். இது மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது, சொல்லிதான் 4வது வசனம் தனியா போட்டிருக்க. விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசிசிப்படாததுமாய் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் உபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம். We have to stand before God. நான் முன்னாடி ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், வெளிநாட்டுல ஒரு வெக்கேஷன்ல வரும்போது ஒரு லேடியை கூப்பிட்டு வருவாராம். இதான் என் ஒய்ஃபு. வந்துட்டு ஊருக்கு போயிட்டு 2-3 போயிட்டு திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி வருவாராம். 6 மாசத்துக்கு முன்னால வரும்போது கூட வேற ஆளு வருமா. இத்தனைக்கும் பெரிய சபையில் உள்ள பெரிய விசுவாசி. என்னடா பிரதர் இப்படி எல்லாம் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாது, நிறைய இடங்கள்ல
இந்த மாதிரி தவறுகள் வெளியே தெரியாம நடக்கிற சம்பவங்கள். விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமா இருப்பதாக நீதிமொழிகள்ல அழகா சொல்லி இருக்கு பாருங்க. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் மானம். உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவர்களாயிராமல் உனக்கே உரியதா இருப்பது. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இள வயதின், அதுதான் திருப்பி வர்றாரு, மனைவியோட மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போர் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. இது நிறைய குடும்பங்கள்ல, நிறைய இடங்கள்ல, சபைகளுக்குள்ளாக இந்த மாதிரி துன்மார்க்கமான காரியங்கள் அநேகம் நடக்கும். பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் இந்த இதுல மாட்டிக்கும். நீதிமொழிகள் 15:5-15, 20 பாருங்க. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி தெரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்குது. ஆண்டவருக்கு முன்னாக ஒரு பயனும் தப்ப முடியாது. யாரா இருந்தாலும் அவனுடைய செயல்கள், நடத்தைகள், பார்வைகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கிற அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ள. இதனால என்ன நடக்கும் தெரியுமா? அந்த துன்மார்க்கமான வாழ்வில பாவ கட்டுகள்ல இருக்கும் பொழுது குடும்பமும் பிள்ளைகளும் சீரழிந்து விடும். தன் பாவ கயிறுகளால் அவன் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாதனால மடிந்து தன் மதிகேட்டின் மகுதியினால் மயங்கி போவான். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், குடும்பங்கள்ல தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா வேசித்தனத்திற்குள்ளாக போய்விடக்கூடாது என்று சொல்லிதான் கணவன் மனைவிக்கு அவங்க கொடுத்திருக்கிற வருது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களா இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வேசித்தனத்துக்குள்ள மாட்டிக்கிடுவானுங்க. இது ஆண்டவர் கொடுத்த திட்டம். வேசித்தனம் வரக்கூடாது என்பதுக்காக தான். இதே சமயத்துல வேற மதங்கள்ல பாருங்க, ஒரு நபருக்கு 5 பேர், இதெல்லாம் வேசித்தனத்தை உள்ளுக்கு கொண்டு வருவதற்கு சொல்லப்படுகிற காரணம். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இது தெரியும். இதுல பெரிய விளக்கங்கள் நான் கொடுக்க வேண்டியது தெரிஞ்ச விஷயம். சபைகளுக்குள்ள இப்படி இருக்குதா இல்லையா? நடக்குது. இப்ப என்ன காரணம் சொல்றாரு? எப்ப பிரிந்திருக்கணும்னா உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும். அது சம்மதத்தோடு. உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இந்த டீச்சிங் ரொம்ப இன்னைக்கு குடும்பங்கள்ல நிறைய இடங்கள்ல நிறைய நம்ம பார்க்கும் பொழுது மீடியா வந்தனாலே என்னவோ தெரியல, கணவன் மனைவியை கொள்றது, மனைவி கணவனை கொள்ளுகிறது, கணவனும் மனைவியும் இப்ப அண்மையில பெங்களூர்ல ஒருத்தருக்கு குத்தி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த உபச்சாரம், தவறான உறவுகள் நம்முடைய சுற்றி சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா இடங்கள்ல, எல்லா வட்டாரங்களும். அதிலும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ள அதிகமா நடக்கிறது. நீங்க போய் பாருங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமா வாழுகிற இடங்கள்ல தான் போதை வஸ்துகள் அதிகமா இருக்கும், தவறான உறவுகள், இந்த மாதிரியான காரியங்கள். விவாக மஞ்சம் சாதாரணமா அசூசிப்படுத்தப்படுது. நிறைய பட்டியல் கொடுத்திருக்காங்க, நிறைய எழுதியிருக்கிறாங்க. நீங்க இப்ப தீமோத்தேயு 3:2 பார்க்கும் பொழுது, கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷன், ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். இத ஒரு இங்கிலீஷ்கார பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். அவர் எப்படி இது பண்ணார் தெரியுமா? கண்காணியானவன் குற்றஞ்சாடப்படாதவனும்
ஒரு நேரத்தில் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாரு. ஏன் வெஸ்டர்ன்ல அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஒய்ஃப் நாளைக்கு ஒரு ஒய்ஃப். யூ ஷுட் நாட் ஹேவ் மெனி ஒய்ஃப்ஸ் அட் எ டைம். அட் எ டைம் ஒன் ஒய்ஃப். So a man of the overseer must be above rich, above reproach. குற்றஞ்சாட்டப்படாதவன் இருக்கணும். The husband of one wife at a time. இங்கிலீஷ்ல NASB பார்த்தா அழகா போட்டிருக்கும். An overseer then must be above reproach, the husband of one wife. ஆனா அவன் என்ன செய்துக்கிட்டான்? At a time, ஒரு நேரத்தில். ஏன்னா இந்த விவாகம் கொஞ்சம் சர்வசாதாரணமாக அசிசிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கண்கூடாக நம்ம இந்த நாட்கள்ல பேப்பர்கள்ல எல்லா இடங்கள்ல நான் பேப்பர் வாசித்தா அதுதான் நிறைய. ஆமா, தேவனுடைய சீஷர்களா இருக்கிற நமக்கு இவைகள் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அநேக இடங்கள்ல குடும்பங்கள் சீர்குலைந்து காணப்படுவதற்கு காரணம் வெளியில் தெரியாமல் பதுங்கி இருக்கிற இப்படியான பாவம். இதை இப்போ த ஹஸ்பண்ட் ஆஃப் ஒன் ஒய்ஃப்ங்கிறத NIV கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்காங்க. எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. NIV என்ன போட்டிருக்காங்க? Now the overseer is to be above reproach, குற்றஞ்சாட்டப்படாதவனும், faithful to his wife, தன்னுடைய மனைவிக்கு உண்மையா இருக்கு. Yes, that is also correct. அதாவது துரோகம் செய்யாதவனும், temperate, self-controlled, respectable, hospitable, able to teach. The Living Bible போகும்பொழுது இன்னும் இதா இருக்கும் பாருங்க. He must have only one wife, not at a time. ஒரு நேரத்தில். இவைகளெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா in order to create a beautiful holy family. சும்மா ஒன்னும் எழுதி கொடுக்கல. இந்த போதனைகள்லாம் சபைகள்ல இந்த நாட்கள்ல போதிக்கிறதே ஆயிருக்கு. ஊழியக்காரன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணவர்களா இருக்க வேண்டும். இதுலதான் நிறைய இந்த இப்ப நீங்க கொரிந்து பட்டணத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? அதை உங்களோட பகிர்ந்துட்டு அடுத்ததுக்கு போறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு பயங்கரமான துணிகரமான பாவம் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியும்? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமா சொல்லப்படுகிறது. இது ரொம்ப பிரசித்தமா இருக்கு கொரிந்து பட்டணத்துல. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத உபச்சாரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இப்ப இந்த சபைகள்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாஸ்டர்ட்ட போய் கேட்ட போதும், பிரதர் அந்த ஆள் இந்த எப்படி இதுல இருக்காரு இந்த மாதிரி. எங்க அந்த நாட்கள்ல ஒரு ஆள் வந்து எங்கிட்ட வந்து கேட்டார், உங்க சபையில அன்னைக்கு இந்த இது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வாசிக்கிறாருல? ஆமா. அவரு என்கிட்ட பாட்டில் லிக்கர் எல்லாம் சேல் பண்ணார. இவர் எங்க இருக்காரு? ஆலயத்துல ஒரு டீக்கன். இன்னும் சில சபைகள்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த ஆள் இந்த மாதிரி தவறான உறவுல இருக்காரு, இப்படி இப்படி நடக்குது, பேசாம இருங்க, அவர் நிறைய பெரிய காணிக்கை கொடுக்கிற ஆளு, அவரை ஒண்ணும் செய்ய முடியாது, தலையிடாது. திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு எலெக்ஷன்ல ஒரு பெண்ணை ஒரு நபரையே கொலை பண்ணிட்டாரு. யாரு? சபையில் உள்ள ஒரு பெரிய மூப்பு. ஜெயில இருந்துட்டு திருப்பி வரும் பொழுது திருப்பியும் அவருக்கு வேறு பதவி கொடுக்கப்பட்டது. கேட்ட அந்த சபையில் உள்ளவங்ககிட்ட தான் என்கிட்ட சொன்னாங்க.
ஒண்ணும் செய்ய முடியாது பிரதர். அவர் பொலிட்டிக்கலி எல்லாத்துலயுமே அவர் பவர்ஃபுல். இதுதான் ரொம்ப தெளிவா அங்க எழுதுறாரு. குடும்பத்தை நன்றா நடத்துகிறவனும். நீங்க பிள்ளைகளை, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை குறித்து நாங்க இன்னைக்கு ஒரு சகோதரர் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் நல்ல ஊழியம் செய்யக்கூடியவர் தான். நல்ல ஓடி ஓடி எல்லாம் சபைகளை சொல்றது, எல்லாம் சத்தியம் எல்லாம் பேசுகிறோம். ஆனா பிள்ளைகளை கவனிக்கதை விட்டு, பிள்ளைகள் வேலை ஆலயத்துக்கு வர்றாங்களா இல்லையா, அம்மா ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம், கடைசி இன்றைக்கு ரத்த கண்ணீர் விடுத்துக்கிட்டு இருக்க பிள்ளைகள் நிமித்தம். பிள்ளைகளே அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு மேல நம்ம அதனால தன் பிள்ளைகளை சக்கலனாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாய், நல்லொழுக்கம் சொல்லி கொடுக்கலன்னா தொலைஞ்சுதுங்க வீடு. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இது ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும், அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம், யார் என்ன பண்ணா பரவாயில்ல, பைக்ல போனாலும் அதுதான், தூங்கினாலும் அதுதான், புள்ள ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க தயவு செய்து உங்க குடும்பங்கள்ல இருந்து பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்க குடும்பங்கள்ல அப்படி சம்பவங்களை விடாதாங்க. அவங்க பிள்ளைகள் பைபிள் வாசிக்கிறாங்களா இல்லையா, சண்டே ஸ்கூலுக்கு போறாங்களா இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்களா இல்லையா, அதை நீங்க பாருங்க. இஷ்டம் போல உட்கார்ந்துகிட்டு இருந்தா, பைபிள் வாசிக்காம உட்கார்ந்துகிட்டு இருந்தா, இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருந்தா, இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் குடும்பங்களுக்குள்ள நுழைவதற்கு வாய்ப்பு உண்டு. விவாகம் கொஞ்சம் அசுசிப்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் தவறான இந்த மாதிரி ஒழுக்கக்கேடாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. போதை வஸ்துகளுக்கு பிள்ளைகள் போவதற்கு வாய்ப்பு உண்டு. சத்ரு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி தருகிறார். அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, கீழ்ப்படிய பண்ணவர்களா இருக்க வேண்டும். சில ஊழியக்காரங்கண்டு, இப்ப நான் தான் ஊழியக்காரன் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான்னா எங்க சில இடங்கள்ல எல்லாம் நடந்திருக்குது. பிள்ளைகளும் சபைக்குள்ள அப்படி கட்டுப்பாட்டோட இருக்காது. இவங்க கண்ணை மூடினாங்கன்னா வானத்தை பார்த்துட்டாங்கன்னா பரலத்துக்கு போயிடுவாங்க தாய்ந்தவங்க. இந்த பிள்ளைகளை ஊரெல்லாம் அப்படியே சபைக்குள்ள சுத்திக்கிட்டு ஒழுங்கு இல்லாம இருக்கும். இன்னைக்கு அந்த பிள்ளைகள் அப்படிதான். இதெல்லாம் தவறான குடும்பத்திற்கு தவறான வழிக்கு கொண்டு போய்விடும். உதவிக்காரனானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்த வேண்டும். அதான் அந்த 1 Corinthians 5 வசனம் பார்த்தோம். தகப்பனுடைய மனைவியை ஒருத்தன் வைத்துக் கொண்டிருக்க சில தகுதிகளை உங்களுக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்குற, அதை பார்த்துட்டு முடிக்கலாம். மூப்பர்கள், கண்காணியாளர்கள், உதவியாளர்கள், இவருடைய தகுதி என்னவேளா இருக்க வேண்டும். 5 நிமிஷத்துல ஃபாஸ்டா முடிக்கிறோம். செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு உடையவர்களாய் காணப்பட வேண்டும். விருந்தோமல் ரொம்ப முக்கியம். போதக சமர்த்தர்களாய் இருக்க வேண்டும். துன்மார்க்கமின்றி ரொம்ப மென்மையானவர்களாய் காணப்பட வேண்டும். யாரும் ஊழியர்கள் எல்ற மாத்திரம் அல்ல, எல்லா விசுவாசிகளுக்கும் இவைகள் பொருள். சுய கட்டுப்பாடு மற்றவர்களுக்கு வேண்டாமா, மூப்பர்களுக்கு மாத்திரம் தான் வேணுமா? எல்லாருக்கும் வேணும். எஸ்பெஷலி அவங்களுக்கு ஜாஸ்தியா இருந்தாதான் மற்றவங்களுக்கு போதிக்க முடியும். நாட் குவாரல்சம், சண்டை போடாதவர்களா இருக்க வேண்டும். சிலவங்க எந்த நேரம் சண்டையிலேயே இருப்பாங்க. அது மாதிரி பணத்தின் மேல் வாஞ்சேற்றவர்களா இருக்க வேண்டும். நாட் லவர் ஆஃப் மணி, பண ஆசையற்றவர்களா இருக்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய். அவன் மதுபான பிரியனா இருக்கக்கூடாது, அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனா இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவனா இருக்க வேண்டும், சட்டைப்பட்டவனா இருக்க வேண்டும், பண ஆசை இல்லாதவனா இருக்க வேண்டும். இதெல்லாம் இதுக்குள்ள வரும். ரீசன்ட்
கன்வெர்ட். புதிதா ரட்சிக்கப்பட்டவங்களும் ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. அவன் பெருமைக்குள்ள போய்விடும். அது மாதிரி நல்ல குட் ரெப்புடேஷன் வித் அதர்ஸ், நற்சாட்சி பெற்றவர்களா இருக்க வேண்டும். அவனா நல்ல பையன், அவரை கொடுக்கலாம். நீங்க சுயமற்று, வித்வுட் எனி சுயத்தை சார்ந்தராமல் அதே சமயத்தில் குற்றமற்றவனாய் காணப்படும். நாட் குவிக் டெம்பர்ட், முன் கோபமற்றவனாய் இருக்க ஊழியர் தேவ பிள்ளைகள். நன்மையை நலமானதை நேசிக்கிறவர்களா இருக்க. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 20 நேர்மையான அதே நேரத்தில் பரிசுத்தமானவர்களாய் இருக்க வேண்டும், கட்டுப்பாடு உடையவர்களாய் காணப்பட வேண்டும், பழி சுமத்தப்படாதவர்களாய் காணப்பட வேண்டும், மனைவிக்கு துரோகம் செய்யாதவர்களாய் காணப்பட வேண்டும், தன்னடக்கம் உள்ள மென்மையானவர்களாய் காணப்பட வேண்டும். தீத்து 1:8 தான் சொல்லுது, அந்நியரை உபசரித்து நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும் நிறைய இருக்குது. அடுத்தது குடிகாரன், நாட் கிவன் டு ட்ரங்கன்னஸ், மதுபான பிரியம் இல்லாத, மதுபானத்தில் இருக்கக்கூடாது. நல்ல குடும்பத்தை நடத்துகிறவன். அடுத்தது பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தில் நடத்துகிறது. நேர்மையற்ற ஆதாயம் அது தேடக்கூடாது. உண்மையில் நிலைத்திருப்பவன், நேர்மையானவன், சோதிக்கப்பட்டவன். இதுதான் நமக்கு இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, இவைகளெல்லாம் நமக்கு வாழ்க்கையில அடுத்தது பண ஆசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாம் தியானிக்கலாம். ஜெபிப்போம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஒரு சங்கடமா இருந்திருக்கலாம். நடக்கக்கூடாது, இவைகள்ல நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லப்படுது. இல்லைன்னா நம்முடைய சந்ததிகள் சீரழிந்து விடும். பிள்ளைகளுக்கு நாம தான் பொறுப்பு, நம்முடைய சந்ததிக்கு நாம தான் பொறுப்பு. நாம மாத்திரம் சபை ஆலயம்னு ஓடிட்டு பிள்ளைகளை கவனிக்காம விட்டா சீரழிந்து விடும். நம்முடைய வாழ்க்கையும் பார்க்க வேண்டும். அதே சமயத்துல சுற்றி இருக்கிறவர்களை நம்ம நம்பி இருக்கிறாங்க. ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்திற்கு கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுங்க. ஒரு பிள்ளைகளும் சீரழிந்து விடக்கூடாது. கேட்ட ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்தத்துல நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த காரியங்கள்ல உறுதியாய் நிலைத்து உண்மையும் உத்தமமாய் வாழத்தக்கதாக இவர்களை ஆசீர்வதிங்க. சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடாதபடியான தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே முன்னேறி செல்ல கிருபை செய்யுங்க. எங்க பிரிவினை வருகிறதோ அங்கு சாத்தான் நுழைந்து விடுவார். எங்க பலவீனம் இருக்கிறதோ அங்க சாத்தான் நுழைந்து அவர்களை கவிழ்த்து விடுவான். இவை இழந்து எங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டுமாச்சு. இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீ காத்துக்கொள்ள வேண்டுமாச்சு. வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி இவர்களை நடத்த வேண்டுமாச்சு. குடும்பமாய் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து வாழுகிற பிள்ளைகளா இவர்கள் காணப்பட வேண்டுமாச்சு. இவர்களை இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறாங்க. பலப்படுத்துங்க. சோர்வுகள் இருந்துமா நான் எடுத்து போடுங்க. ஆளுகை செய்யுங்க. கரங்கள்ல ஒப்பு கொடுக்க அந்த இயேசு மூலம் தாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரிஸ்து, என் முழு உள்ளமே பரிசுநாமத்திஸ்து, என் ஆத்மாவே கர்த்தரிஸ்து, கர்த்தர் சகல உபாரங்களையும் மறந்தாரே. Thank you all for coming.